ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு போயிருந்தப்போ பிரம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பட்டூர் அந்த ஊரில் தான் இருக்குது. இது திருச்சி போகிற வழியில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நம்மளை படைத்த கடவுள் இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் நான் திருப்பட்டூர் கோயிலுக்கு போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் போனது கிடையாது. எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே கோயிலுக்கு போகிறோன்னு தான் சொன்னாங்க. ஆனால் எந்த கோயிலுக்குன்னெலாம் தெரியல. நாங்கள் பிளான் பண்ணது சமயபுரம் கோயில்னாங்க. அதுக்கு முன்னாடியே திருப்பட்டூர் கோயில் இருந்துச்சு. அதனால திருப்பட்டூர் கோயிலுக்கு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த வண்டியை நிப்பாட்டிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா தீபம்லாம் ஏற்றுறதுக்காக ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் ஒவ்வொரு தீபம் இருந்துச்சு. 9 விளக்கு ஏற்றினா ஏதாவது ஒரு தோஷம் நீங்கும். அப்புறம் புத்திர பாக்கியம் கிடைக்கணுன்னா 90 விளக்கு ஏற்றணும். இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. 90, 91, 100 ரூபா கொடுத்து வாங்கினோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 30 விளக்கு கிடைக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம நினச்சதை நம்ம மனசில் என்ன நினச்சிருக்கோமோ அதை வேண்டி அந்த விளக்கு ஏற்றும்போது நம்மளுக்கு அது இந்த தெய்வம் நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும். நாங்கள் எல்லாமே பாருங்கள் வெளியே தீபம்லாம் ஏற்றிட்டு உள்ளுக்கு போய் கோயில் பிரம்மன் கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாருமே சுற்றி உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டுட்ருக்கோம். இங்கே ரவுண்டாக உட்காந்துருந்தவங்க எல்லாமே எங்கள் ஃபேமிலி தான். நான் மட்டும் என்ன பண்ணேன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கோயில் பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கோயிலுக்கு போனால் எல்லாத்துக்குமே பிடிக்கும். நான் அதிகமாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு தான் போயிருக்கேன். வெளியே எந்த கோயிலுக்கும் போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் ஃபேமிலியோடு சேர்ந்து போகிறதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஃபேமிலியோடு சேர்ந்து போகிறதுன்றது எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம். எங்கள் அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, தாத்தா, ஆயா இந்த மாதிரி ஃபேமிலி தான் நாங்கள் போயிருந்தோம். என்னோடய குழந்த அவ்வளோதான். எல்லாருமே போயிட்டு எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்துருந்துச்சு. அந்த பிரம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். நம்மளை படைத்த பிரம்மனை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பிரம்மனுக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் பிரம்மனை நம்ம லைனாக நிற்போம்ல, அந்த மாதிரி கம்பிக்கிட்ட நின்று சாமியை கும்பிட்ட உடனே நம்மளை டக்குன்னு அமுச்சு விட்ருவாங்க ஸ்பீடாக. நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு பிரம்மன் கோயிலில் இருக்கிற எல்லா சாமியுமே ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டுட்டு வரும்போது தான் பார்த்திங்கன்னா ஃபுல் கூட்டம் வந்துச்சு. நாங்கள் கூட்டத்துக்கு முன்னாடியே போனனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் எல்லாமே கோயிலில் போய் எல்லா தெய்வங்களையும் சாமி கும்பிட்டுட்டு என்னோடய வேண்டுதல்லாம் வச்சுட்டு நாங்கள் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா குரங்கெல்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. குரங்குக்கு எல்லாத்துக்குமே வாழைப்பழம், லட்டு எல்லாமே கொடுத்துருந்தோம். அது எல்லாமே சாப்பிட்டுச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் ஒரு ஃபேமிலி எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குளம் இருக்குது பார்த்திங்களா. இந்த குளத்துல காசெல்லாம் போடுவாங்க. இந்த குளத்தோட விசேஷம் எனக்கு என்னன்னு தெரியல. நான் கேட்கும்போது இதில் காசு, மஞ்சள் எல்லாமே போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் எட்டி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கோயிலில் கோயில் குளம்லாம் பார்க்குறதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தான். நான் நம்ம ஊர் கோயில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதிகமாக வெளியே எங்கேயும் போனதில்லை. எப்படி ஃபேமிலியோடு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் மே மாதம் எனக்கு ரொம்பவே நல்லா போணுச்சு. நாங்கள் போனது ஒரு 4-5 இடமா இருந்தாலுமே அந்த 4-5 இடமும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப சுற்றி பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. நம்ம வெளியே வேறு எங்கேயாவது போகிறதுக்கு பதில் அந்த மாதிரி கோயிலுக்கு வந்தோம்னா நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். நான் இந்த கோயிலுக்கு போகும்போது என்னோடய மனசில் ஒரு கஷ்டம் இருந்துச்சு. கஷ்டத்தோடு தான் போயிருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு அந்த கஷ்டம்லாம் இல்லை. மனபாரம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களாம் லீவ் டைமில் இந்த மாதிரி கோயிலுக்கு போவீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடு போவீங்களா இல்லை ஃபேமிலியோடு போவீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடையும் எங்கேயும் போக முடியாது, ஃபேமிலியோடையும் எங்கேயும் போக முடியாது. வருஷத்தில் ஒரு தடவை தான் எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சாமி பார்த்திங்கன்னா உள்ளுக்கு இருட்டாக தான் இருந்துச்சு. லைட் போடலையா இல்லை அது இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியலை.
நாங்கள் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து அம்மன் புத்துக்கு வந்து எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வளையல் மஞ்சள் குங்குமம்லாம் போட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு அம்மாவை கூப்பிட்டு கேட்டோம், இது என்ன விசேஷங்கம்மான்னு கேட்கும்போது, இங்கே வரவங்க வந்து குழந்த பாக்கியம் வேணும்னு சொல்லி வேண்டிட்டு போவாங்க. வளைகாப்பு நடக்கும்போது இந்த அம்மனுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வளையல் எல்லாமே வாங்கிட்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எங்களோட வேண்டுதலை வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செடியெல்லாம் இருந்துச்சு. செடியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோயில் முன்னாடி பார்த்திங்கன்னா சரி அந்த கோபுரம் வரைக்கும் தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் உள்ளுக்கு பார்த்திங்கன்னா உள்ளுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும். அதுவும் நாங்கள் வந்து வேகமாக கிளம்பணும். அடுத்து வந்து சமயபுரம் கோயிலுக்கு போகணுன்றதுக்காக கொஞ்சம் வேகமாக கிளம்பணும். இனி கொஞ்சம் பொறுமையாக நாங்கள் வந்து கோயிலெல்லாம் பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்திருந்தோம்னா ரொம்ப லேட்டாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் வேகமாக போகணுன்றதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வர நேரத்தில் கோபுரத்தை பார்த்து எல்லாருமே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஆயா சித்தியெல்லாம் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். எல்லாருமே கும்பிட்டுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த கோயிலேருந்து கிளம்புறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா கோயிலில் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் நாங்கள் கிளம்புனது லேட் தான். கொஞ்சம் முன்னாடியே கிளம்பியிருந்தோம்னா ரொம்ப நேரம் இருந்திருக்கலாம் இந்த கோயிலில். நாங்கள் வந்து முன்னாடியே கிளம்பலை. அதுக்கப்புறம் லேட்டாக தான் கிளம்பி வந்தோம். நாங்கள் கோயில் கோபுரமெல்லாம் சுற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வெளியே நாங்கள் வச்ச விளக்கெல்லாம் நல்லா எரிஞ்சிருக்கா எரியலையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எல்லா விளக்குமே நல்லா எரிஞ்சிச்சு. நாங்கள் விளக்கு வைக்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக காற்றடிச்சிச்சு. இங்கே வச்ச விளக்கெல்லாம் நான் வச்சது தான். நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து வச்சோம். பயங்கரமாக காற்றடிச்சிச்சு. ஒரு விளக்கு வந்து எரியாமல் அப்படியே இருந்துருமோன்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிற வரைக்கும் நான் அந்த விளக்கை திரும்பி பார்த்துட்டே போனேன். தீபம் வந்து நல்லாவே எரிஞ்சிச்சு. கோயிலேருந்து வெளியே வரும்போது நான் வந்து பார்த்தேன் என்னோடய தீபமெல்லாம் எரிஞ்சிட்ருக்குதா அப்படின்னு. கொஞ்ச நேரம் எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் காற்றுல அணைஞ்சிருச்சு. ஒரு 5 தீபம் மட்டும் லாஸ்ட்டாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அது எரிஞ்சதே நம்மளுக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நான் வந்து ஈவினிங் டைமில் வந்தப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமாக காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. விளக்கு வைக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட அங்கேயே எனக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு விளக்காக பொறுத்து என்ன ஆகுதுன்னு அமைஞ்சிக்கிட்டே போகுது. அப்புறம் எப்படியாவது ஒன்று பொருத்தி வச்சிடணுன்னு வச்சாச்சு. வெளியே வரும்போது இந்த டிஸ்டி பொம்மை மரப்பாச்சி பொம்மை இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பொரி மட்டும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். இந்த மாதிரி நீங்களும் கோயிலுக்கு போய் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.